இந்த தே ஃபார்மோட காரா அப்படிங்கிறத சேர்த்து எப்படி எழுதுறது அப்படின்னு. இது நார்மலாக தே ஃபார்ம். காரா அப்படின்னு சொன்னால் இருந்து வரைன்னு பார்த்தோம். காரா மாதே அப்படின்னு ஒரு கிராமர் பார்த்தோம். காரா மாதே இது வந்து சொல்லும்போது இருந்து வரை அப்படின்னு சொன்னோம். அதாவது காரா அப்படின்னா இந்த இடத்திலிருந்து இல்லை நேரத்தில் இருந்து அப்படின்னு குறிப்பிடுறதுக்கு காராவை உபயோகப்படுத்தணும். இங்கே வர காரா அப்படிங்கிறது பிறகு பிறகு அப்படிங்கும்போது ஆஃப்டர் டூயிங் திஸ் வேர்ப், ஆஃப்டர் இதை செய்த பிறகு அப்படின்னு வரும். இதான் அர்த்தம், இந்த ஆக்ஷனை செஞ்ச பிறகு அப்படின்னு. இப்போ இதோட சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஆக்ஷன், ஒரு ஆக்ஷனை செஞ்ச பிறகு இன்னொரு ஆக்ஷன், அப்போ ஃபாலோட் பை அனதர் வேர்பும் கண்டிப்பாக இந்த சென்டென்ஸில் வரும். இதனை செய்த பிறகு இதனை செய்வேன் அப்படின்ற மாதிரி இந்த காராவுடைய சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இருக்கும். தே ஃபார்ம் ப்ளஸ் காராவுடைய சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இருக்கும். இப்போ வந்து வத்தாஷிவா எக்ஸாம்பிள் பார்ப்போம். வத்தாஷிவா இட்ஸ் மோஹா ஓ மிகாய்த்தே காரா நேமாசு. நான் எப்பொழுதும் ஹா, இந்த வா வந்து பார்ட்டிக்கிள், இந்த ஹாங்கிறது பல். நான் எப்பொழுதும் பல் தேய்த்த பிறகு. மிகாக்கி மாசு அப்படின்னா பாலிஷ் டு ஷைன் டு ப்ரஷ் அப்படின்னு அர்த்தம். இது பல் தேய்த்த பிறகு, ப்ரஷிங் த டீத் அதை குறிக்கிறது. மிகாய்த்தே காரா பல்லை விளக்கிய பிறகு தூங்குவேன். ஸோ இங்கே பல் விளக்குறது ஒரு வேர்பு, இதை செய்த பிறகு இந்த வேர்பு தூங்குவேன் அப்படின்னு அடுத்த ஆக்ஷனை நம்ம சொல்கிறோம். நான் எப்போதும் பல் விளக்கிய பிறகு தூங்குவேன். ஸோ ஒரு அந்த காராவுக்கு முன்னாடி வர்றது தே ஃபார்ம் ஆஃப் வேர்பு, காராவுக்கு அப்புறம் வர்றது இந்த மாசு ஃபார்மில் இருக்குது. இது எப்படி வேணாலும் வரலாம் இங்கே. ஸோ ரெண்டாவது இதுக்கு ஒரு கேள்வியாக கேட்போம். உச்சி நீ கயத்தே காரா நானி ஓஷி மாசுக்கா. வீட்டுக்கு திரும்பிய பிறகு என்ன செய்வீங்க. இப்போ வந்து கயத்தேனா வீட்டுக்கு திரும்புது. உச்சி நீ கயத்தே காரா. இங்கே வந்து காரா அப்படிங்கும்போது முன்னாடி தே ஃபார்ம் ஆஃப் வேர்பை போட்டிருக்கோம். காரான்னு வரும்போது வீட்டுக்கு திரும்பிய பிறகு. ஸோ இந்த பிறகு அப்படின்னு வருது இல்லையா, இந்த காரா வந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வேர்ப் கண்டிப்பாக தே ஃபார்மாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். காரா கயத்தே காரா என்ன செய்வீங்க, அடுத்ததான் ஒரு வேர்ப். என்ன செய்வீங்க, செய்தல் அப்படிங்கிறது ஒரு வேர்ப். ஸோ வீட்டுக்கு திரும்பிய பிறகு என்ன செய்வீங்க. இப்போ அடுத்ததாக ஒன்று எழுதுவோம். அறையை சுத்தம் பண்ணுறோம். அறையை சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறமா ஓய்வு எடுக்கணும். ஸோ அறையை சுத்தம் செய்தல் பிறகு ஓய்வு எடுத்தல். இது எப்படி எழுதுறது. ஹேயா இப்போ சுத்தம் செய்தல்னா சோஜி ஷிமாசு. சோஜி ஷித்தே அப்படிங்கிறது தான் இந்த செய்தல் வருது. இது சோஜி ஷிமாசு. சோஜி சுருன்னு வச்சுப்போம். சோஜி சுருவோட தே ஃபார்ம் வந்து ஷித்தே. இது அறையை சுத்தம் செய்த பிறகு அப்படிங்கும்போது காரா அப்படின்னு வரணும். அப்போ இந்த சுரு வந்து தே ஃபார்மில் எழுதும்போது ஷித்தே காரா. ஓய்வெடுத்தல் அப்படின்னு சொல்கிறது யாசுமி மாசு. ஸோ யாசுமி மாசு அப்படின்னு எழுத போகிறோம். இப்போ என்ன, நான் அறையை சுத்தம் செய்த பிறகு ஓய்வெடுப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். நான் வத்தாஷிவா ஹேயானா அறை, அறையை சுத்தம். ஹேயாவோ சோஜி ஷித்தே காரா. அறையை சுத்தம் செய்த பிறகு ஓய்வெடுப்பேன். யாசுமி மாசு. அவ்வளோதான். இப்படி தான் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். காரா செய்த பிறகுன்னு வரும்போது காராக்கு முன்னாடி வர வேர்பு தே ஃபார்மில் இருக்கணும். அடுத்தது துணி துவைச்ச பிறகு டிவிடி பார்ப்பேன். அது எப்படி எழுதுறது. துணி துவைத்தல் அப்படின்னா செந்தாக்கு சுரு. இங்கேயும் சுரு தான் வருது. இப்போ துணி துவைத்த பிறகு அப்படிங்கும்போது அந்த சுருவை தான் தே ஃபார்முக்கு மாற்றணும். நம்ம பிறகுன்னு போது காராவை இங்கே போடுவோம். டிவிடி பார்க்குறது அப்படின்னு சொன்னால் டிவிடிஓ மிமாசு. டிவிடியை பார்க்குறது மிமாசுன்னா பார்த்து. இப்போது செந்தாக்கு ஷித்தே காரா டிவிடிஓ மிமாசு. வத்தாஷிவா செந்தாக்கு ஷித்தே காரா டிவிடிஓ மிமாசு.
அவ்வளோதான். இப்படி தான் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும். இந்த காரா அப்படின்னு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வேர்ப் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வேர்ப் தே ஃபார்மில் இருக்கணும். அதுக்கு பின்னாடி இன்னொரு வேர்ப் ஃபார்ம் ஆகும், நிச்சயமாக ஃபாலோ ஆகும். ஸோ இதை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ தே ஃபார்ம் ஆஃப் வேர்போட காரா, பிறகு இந்த செயலை செய்த பிறகு அடுத்த செயல் அப்படின்னு சொல்லி கொண்டு வரும். அவ்வளோதான். இப்போது இந்த தே ஃபார்மோட காராவை சேர்த்துக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் இருக்குது. அடுத்த தே ஃபார்ம்லாம் அடுத்ததாக என்ன சேர்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வர வீடியோவில் பார்ப்போம்.